ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் எது பேசாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சரிங்களா, சினிமா பாட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளே பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து சினிமா பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே பேசலை. நான் வந்து வாய்ஸ் எதுவும் கொடுக்கல. வீடியோ பண்ணிட்டு தான் நான் வந்து வாய்ஸே கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காய் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் கட் பண்ணிகிட்ருந்தேன். சரி, ஓகே, சும்மா தானே இருக்கோம், வீடியோவாவது எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ பண்ணேன். என்ன எட்டி எட்டி பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. அங்கே பார்த்திங்கன்னா வெளியில் ஆடுக்குட்டிலாம் இருக்குது. ஆடுக்குட்டி வந்து ஒரு 5-6 ஆடுக்குட்டி வந்து நான் வளர்த்திட்ருக்கேன். அது வந்து ஒரு ஆடு கத்திகிட்டே இருந்துச்சு. புதுசாக இன்றைக்கி ஒரு ஆடு ஒன்று பிடிச்சிட்டு வந்தேன் காலையில். அந்த ஆடு பார்த்திங்கன்னா கத்திகிட்டே இருந்துச்சு. அதுதான் என்னது கத்துதுன்னு எட்டி எட்டி பார்த்துட்ருந்தேன். உங்களுக்கு நான் அப்புறமா அந்த ஆடெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். நான் வந்து காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் ஒரு 2 மணி சுமார் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிடுவேன் காட்டுக்கு. ஆடு மேய்க்கிறதுக்கு போனால் 6 மணிக்கு தான் வருவேன். அது வரைக்கும் வீட்டில் தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் யாரோடையும் சேர மாட்டேன். நான் உண்டே வேலை உண்டுன்னு வீட்டோடு இருந்துக்குவேன். நான் வந்து இந்த 100 நாள் திட்ட வேலை இருக்குது இல்லைங்களா, அந்த வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். மற்றபடி எனக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்லை. எங்கள் ஆளுங்கெல்லாம் சில பேர் கலெக்ஷன் இந்த மாதிரிலாம் போவாங்க இல்லைங்களா, நான் அதுக்கெல்லாம் போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ என் வீடியோ பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. காய் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலுங்களா, அதை தாளித்து வச்சுட்டு வந்தேன். அது குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இது இப்படி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்காக யாரும் இல்லை. என்னோடய பேரண்ட்ஸே வந்து என்னை சப்போர்ட் பண்ணல. என்னோடய பேரண்ட்ஸே வந்து என்னை ஒதுக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷமாக தனியாக தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய வீடியோ பாருங்கள், ஷார்ட்ஸில் பாருங்கள். என்னோடய வீடு கொண்டு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வீட்டில், குட்டி வீட்டில் தான் இருக்கேன். சரிங்களா, எனக்கு பேரண்ட்ஸு இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் யாரும் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுவேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வந்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யார்ட்டையுமே அனாவசியமாக வச்சுக்கவும் மாட்டேன், எதுவும் பேசவும் மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்குவேன். பக்கத்துலேயும் வந்து என்கிட்ட வந்து யாரும் எதுவும் தப்பான பேச மாட்டாங்க, நல்ல முறையாக பேசுவாங்க. பரவாயில்ல, இப்படி இருந்தால் கூட நீ இப்படி இருக்க, வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என் லைஃப். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ எனக்கும் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கும் ஒரு தொழில் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ இருக்க தொழில் பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடிலாம் எந்த ஒரு இதுக்குமே எனக்கு காசு இதெல்லாம் வந்து எனக்கு இல்லை. சரிங்களா, நான் வந்து சரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சும்மா இருக்கல, இப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டின்னா உனக்கு அதில் ஏதோ வருமானம் வரும்ல, அதை வச்சுக்கோ, நீ பொழைச்சிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் வந்து யூடியூப் பார்ப்பேன், பட் அதில் எப்படி வீடியோலாம் போடணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நான் யூடியூப்பில் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இதில் எப்படி வீடியோவில் போடுறது அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நீ என்னென்ன பண்ணுற வீட்டில் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடு, நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போலாம் நிறைய பேர் திருநங்கைகளையும் மதிக்கிறாங்க, திருநங்கைகளுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீ வந்து மறக்காமல் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடு, கண்டிப்பாக உனக்கும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, உனக்கும் நிறைய பேர் சொந்த பந்தம் மாதிரி யூடியூப்லேயும் வருவாங்க, யாரும் வந்து ஒதுக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, நானும் போகலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இப்போ தான் சேனல்லாம் ரெடி பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காமல் என் வீடியோ பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. சரிங்களா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்போ தான் முதல் தடவை வீடியோ போடுறேன். அதனால் போக போக நான் நல்லா வீடியோ போட பழகிக்கிறேன். சரிங்களா, ஆனால் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்க யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். என்னோடய வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களோட ஆதரவு இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆதரவுக்காக நான் காத்துட்ருக்குறேன். என் வீடியோ பாருங்கள். சரிங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சொன்னாங்க,
சரி ஓகே நம்மளும் சும்மா தானே இருக்கோம். இப்போலாம் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுறாங்க, நான் பார்ப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லியாக இருக்க தான் பிடிக்கும். இந்த தப்பான விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஹோம்லியாக இருக்கணும், ஒரு நாகரிகமாக இருக்கணும், ஒரு டீசெண்டாக இருக்கணும், யார்ட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. சரிங்களா? அதனால தான் நானும் வந்து ஏதேதோ ஜாப்லாம் ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஜாப்லாம் வந்து எதுவும் கிடைக்கல. நான் வந்து இப்படி திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஜாப்புங்கிற விஷயம் வந்து கொடுக்கல, ஒதுக்கி தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா காய் சாப்பாடு வந்து ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் வந்து எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் வந்து அது இதுன்னு போட்டுலாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக செய்வேன், அதே நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டேன். பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டு நல்லா தாளித்து விடுங்க. சரிங்களா? சும்மா அது இதுன்னு போட்டு நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஒரே டேஸ்ட்டு தான் வரப்போகுது. டேஸ்ட்டில் எனக்கு ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான். இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரும்பி செய்வாங்க. நான் பார்த்திங்களா இருக்கிற பொருள் வச்சு தான் எப்பயுமே வந்து நான் செய்வேன். அதிகமாக வந்து எதுவும் விரும்ப மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சால் தானே, அதை வச்சு தானே நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். காய் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு காலையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது பண்ணி பாருங்கள், ஒரு பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டுருக்கேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், நான் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. நல்லா வெங்காயம் பாருங்கள், நல்லா வணங்க விட்டுட்டேன். வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயில் வணங்க விட்டுருங்க. சரிங்களா? நல்லா வணங்கினா தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பக்கமாக ஆட் பண்ணி தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் தூள் போட்டுக்கலாங்க. சீக்கிரம் தக்காளி வணங்கிடும். அந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி சீக்கிரம் வணங்கும். சரிங்களா? லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தக்காளி நல்லா வணங்க விட்டுருங்க. நான் பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போ தக்காளி வந்து நல்லா அப்படியே வணங்க விடுறேன். நம்ம வீட்டில் இருக்கிறது வச்சு செஞ்சோமாவே நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத வச்சு நான் செஞ்சுப்பேன். இப்போ வந்து நான் உப்பு போட்டு தக்காளி நல்லா வணங்க விட்டுருக்கேன். தக்காளி நல்லா வணங்கிட்டு பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க. அக்கா உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குக்கா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன் இல்லைங்களா? ஏன்னா எனக்குன்னு எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கேன். ஸோ அதனால் உங்களோட ஆதரவு தேடி தான் நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கேன். சரி, நம்மளுக்கு இது இல்லையே, நம்மளும் ஏதாவது சின்ன இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி விடுவார் இல்லையா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தான். சரிங்களா? தக்காளி பாருங்கள், நல்லா மசிச்சு நல்லா வணங்க விடுங்க. தக்காளி சீக்கிரம் வணங்கும். தக்காளி நல்லா வணங்கின பிறகு நீங்கள் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தக்காளி வணங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். பட் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ போடல. எப்போ போடுவேன்னு பாருங்களேன் நீங்களே. நான் வந்து ஒரு திங்கிங்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமையே தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காய் பாருங்கள், கேரட் கொஞ்சம், பீன்ஸு, அப்புறம் ஒரு கத்திரிக்காய், அப்புறம் குட்டி உருளைக்கிழங்கு 2 இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்க விடுங்க. வணங்க விட்டிங்கன்னா நல்லா காய் கொஞ்சம் வணங்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ தான் போடுவேன். காயோடய சேர்த்து போட்டுக்குவேன். அது நல்லா வாசமாக தான் இருந்துச்சு. இது பன் இருக்குது இல்லைங்களா, சோயா பீன்ஸு நம்ம காய் சாப்பாடுக்கு போடுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் புழிஞ்சி போட்டுட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னு போட்டால் தான் எனக்கு வந்து எது இருக்கோ இல்லையா, காய் சாப்பாட்டில் எனக்கு பன்னு இருக்கணும். பன்னு வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அது நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து காய் சாப்பாட்டுக்கு பன் நிறையா சேர்த்துக்குவேன். எனக்கு அது சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் காய் சாப்பாட்டுக்கு பன்னு போட்டுட்டேன்.
பன்னு போட்டு நல்லா வணங்க விடுங்க சரிங்களா. நல்லா வணக்க தான் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சேன். நான் வந்து அது மறந்துட்டேன் தக்காளி தாளிக்கும் போது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு தூளுங்க பாருங்கள். நான் என்னென்ன தூள் போடுறேன்னு பாருங்கள். இந்த தூளுங்க போட்டாவே போதும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. நம்ம அது இதுன்னு அரைச்செல்லாம் போட தேவையில்ல. நான் கடையில் வைக்கிற தூளுங்க தான் வாங்கி போட்டிருக்கேன். என்னென்ன தூள் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். சக்தி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிக்கன் மசால் தூள், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிரியாணி மசால், சக்தி மசாலா இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம். அது வந்து இந்த தூளுங்கள்லாம் லைட்டாக போட்டு அது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே உப்பு போட்டுக்கோங்க. காய் வணக்கும் போது நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா அந்த மசால் வாசனை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா பெரட்டி நல்லா வணக்க விட்டுட்டே இருங்க. வணக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் வந்து போயிடும். போன பிறகு நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், தண்ணி. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசி வச்சேன். ஸோ நான் அதுக்கு வந்து 3 டம்ளர் பக்கம் தண்ணி வச்சேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குக்கரில் சாப்பாடு வச்சுனாவே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன் இல்லைங்களா. நான் வந்து அப்படி வைக்க மாட்டேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சாப்பாடு வந்து நம்ம வடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ எப்படி நம்ம நல்லா சாப்பாடு வெந்த பிறகு தான் நம்ம வடித்து நம்ம சாப்பிட்றோம். இதே குக்கர் பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம விசில் விட்டோமா, நீங்கள் சோறு ஆறின பிறகு நசுக்கி பார்த்திங்களா கொஞ்சம் வெறப்பாகவே இருக்க மாதிரி இருக்கும், வேகாத மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து அது பிடிக்காது. எனக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சு விசில் தாராளமாக வச்சேன்னா பார்த்திங்கன்னா சோறு நல்லா வெந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா சோறு நிறையாவும் ஆகும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா நல்லா சோறு நல்லா வெந்தும் வரும், சாப்பாடும் நிறையா ஆகும். அதனால் நான் வந்து எப்பயுமே தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாருங்கள், தட்டு போட்டு மூடிட்டேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இது போட்டு எல்லாம் போட்டு காயெல்லாம் வணக்கி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், மூடி திறந்து பார்க்குறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்களா, நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்களா. இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை வேறு பாத்திரத்தில் வச்சாலும் சரி, உடனேலாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அது டேஸ்ட் வராது. இப்போ நல்லா ஒரு ஒலை மாதிரி கொதிக்க விட்டுட்டு அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும் அந்த ஒலை கொதிக்கும் போதே. அப்போ வந்து அரிசி வந்து இப்படி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிட்டு பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அரிசி வந்து ஆட் பண்ணிட்டேன். அரிசி வந்து இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லா இப்படி ஒரு 2-3 டைம் நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு புதினா தழை, கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா, அது வந்து இப்போ தான் சேர்க்கணும். நான் எப்பயுமே வந்து எண்ணெயில் வணங்கும் போது சேர்த்த மாட்டேன். இப்படி சேர்த்தனா தான் வந்து இதனோட ஃப்ளவரும் சரி, இதனோட வாசனையும் சரி, இதோட டேஸ்ட்டும் சரி, அப்போ தான் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் சரிங்களா. நான் வந்து எண்ணெயில் போட்டு அதை வணக்க மாட்டேன். அது எண்ணெயில் போட்ட உடனே நல்லா வணங்கிடுது இல்லைங்களா. ஸோ எனக்கு அதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. இப்படி தான் வந்து போட்டுப்பேன். நல்லா பச்சையாகவே இப்படி போட்டு நல்லா ஒரு கிண்டி நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் விசில் போட்டு விசில் விட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், உங்களுக்கு பக்கத்துலேயே எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அக்கா எப்படி இந்த வீடியோ நல்லாயிருக்குக்கா, நீங்கள் நல்லா தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிக்கோங்க சரிங்களா. எனக்கு வந்து தெரியல, ஸோ வந்து அதனால் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்களா.
கொதித்த பிறகு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா குக்கர் மூடி எடுத்து போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அடுப்பு சின்ன அடுப்பு இருக்கும் இல்லைங்களா, இது வந்து நான் பெரிய அடுப்பில் வச்சு தான் எல்லாம் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இது குக்கர் போட்டு மூடிட்டு பக்கத்தில் சின்ன அடுப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுட்டேன். 4 விசில் விட்ட பிறகு நல்லா சாப்பாடு வந்து வெந்து வந்துருச்சு. நான் உங்களுக்கு சாப்பாடு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள்.